எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காப்பி டீ எல்லாம் குடிச்சிட்டிங்களா? இந்த சோசியல் மீடியாவில் வந்து நான் பெரும்பாலும் யாரையுமே பேச மாட்டேங்க. நிஜமாக சொல்கிறேன். நானும் இந்த வீடியோ போட்டு 1.5 வருஷம் ஆச்சு பார்த்துங்க. 1.5 வருஷத்தில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் காமெடி வீடியோ, சமையல் வீடியோ, இந்த மாதிரி ஷார்ட்ஸு இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் பார்த்துக்குங்க. யாரையுமே இது வரைக்கும் நான் குறை சொன்னதும் இல்லை, அப்படி குறை சொல்லணும்னு நான் நினச்சதும் இல்லை பார்த்துக்குங்க. ஏன்னா அதை நம்ம குறை சொல்கிறது வந்து எனக்கு எப்போவுமே பிடிக்காது பார்த்துக்குங்க. அது அவங்களோட இது விருப்பம், அவங்களோட இது அவங்க அப்படியே இருந்துட்டு போகிறாங்க. நம்ம கரெக்டாக இருக்குமா அது போதும். நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதனால் நான் போயிடுவேன் பார்த்துங்க. தேவையில்லாத வரதெல்லாம் தள்ளி விட்டு எனக்கு தேவைப்பட்டது மட்டும் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் பார்த்துங்க. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் பார்த்துங்க. அம்மா பொண்ணு, நீ நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணான்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இதில் வேற நீ ஒரு பையன் இருக்குது, என் பையனை பார்க்க போகிறேன்னு வேற நீ ஒரு வீடியோ போட்டிருக்க. நிஜமாக சொல்கிறேன், நீ செய்கிறது சரியா சொல்லு பொண்ணு? இதே நீ பண்ணுற ரீல்ஸ் எல்லாம் உன் பையனே பார்த்தா உன்னை என்ன நினைப்பான்? அழகாக ஒரு பங்கில் வேலை பார்க்குற, நல்ல வீடியோவோ போடலாம், ஷார்ட்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது. அதில் வர்ற வருமானம் உனக்கு, நம்ம பங்கில் வர்ற வருமானம் உனக்கு பத்தலைன்னா இதே சோசியல் மீடியாவில் துணி சேல்ஸ் இருக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குமா. உனக்கு அப்படி ஒரு கஷ்டம்னு தெரிஞ்சால் எத்தனையோ உறவுகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட உதவின்னு கேட்டால் கண்டிப்பாக உனக்கு செய்வாங்க பார்த்துக்குங்க. செய்யாமல் போக மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய ஜனங்கள் இருக்காங்க. 10 பேரில் ஒரே மாதிரி இல்லை. எத்தனையோ பேர்த்துக்கு எத்தனையோ விதமான குணங்கள் இருக்குது. அதில் நல்ல குணங்கள் படைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக உனக்கு ஏதாவது உதவி செய்வாங்க. ஆனால் அதுக்காக நீ இப்படியெல்லாம் வீடியோ போடக்கூடாதுமா. ரொம்ப மோசம். சத்தியமாக என்னாலே அந்த வீடியோவை பார்க்க முடியல. ஒரு பொம்பளை என்னாலே நிஜமாக அதை பார்க்க முடியல. ஆனால் நீ எப்படி தான் உன் மனசாட்சி கல்லாக்கிட்டு நீ எப்படி போடுறன்னு எனக்கே தெரியல. நிஜமாக நீ எல்லாம் போடுறது வீடியோவாமா? எங்கே 4 செவத்துக்குள்ளே காட்ட வேண்டியது விஷயத்தை நீ சோசியல் மீடியாவில் உலகம் பூரா நீ காட்டிகிட்டு இருக்க. ஏம்மா, ஆம்பளைங்க எல்லாரும் மோசமானவங்க கிடையாதும்மா. நல்ல உள்ளங்கள், நல்ல அண்ணனுங்க, அண்ணன் தம்பிங்க நிறைய பேர் நல்லவங்களும் இதில் இருக்காங்க. எல்லாரும் பார்ப்பாங்கன்னு நீ நினைக்கிறியாம்மா? ஒரு சில பேர் தான் பார்ப்பாங்க. யூஸ் போகணும். எத்தனையோ பேர் 2 வருஷம் 3 வருஷம் சோசியல் மீடியாவில் எவ்வளவோ காமெடிகள், நல்ல நல்ல ஷார்ட்ஸு, நல்ல நல்ல வீடியோ எத்தனையோ பேர் எடுத்து போட்டுமே இன்னும் அவங்களால ரீச் பண்ண முடியாமல் எத்தனையோ உள்ளவங்களும் இன்னும் நிறைய வீடியோக்கள் கிடக்கு. நான் அதில் நீ பண்ணுற பற்றியா? சத்தியமாக சொல்கிறோமா, வீடியோ நான் உன்னை குறை சொல்லணும்னு சொல்லலை. நீ போடுறேன்னா அது உன்னோட விருப்பம். ஆனால் இவ்வளோ மோசமாக போடக்கூடாதுமா. கொஞ்சம் நல்ல விதமாக போடு. ஏன்னா ஒரு சில வீடியோவில் நல்லா மூடிக்கிட்டு நல்லா தான் போட்டிருக்க. மீதி பூரா என் குளிக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே எடுத்து போட்டினே எப்படிம்மா? எத்தனை சின்ன பிள்ளைங்க பார்க்குது, எத்தனை வயசு பிள்ளைங்க, ஒன்னாட்ட பொம்பளைங்க எத்தனை பேர் பார்ப்பாங்க, எத்தனை பேர் உன்னை திட்டுவாங்க. அதனால் உனக்கு என்னம்மா கௌரவம் கிடச்சிரும்? அழகாக நீ ஒரு தொழிலை செஞ்சு நீ வீட்டில் கஷ்டப்பட்டு ஒரு பாத்திரம் பண்ண வேலைக்கு இந்த பங்க்லேயே வேலை செஞ்சுட்டு இந்த சோசியல் மீடியாவில் எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இருக்குது, அவங்கள்ட்ட கேட்டு இவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு நீ ஒரு உதவின்னு கேட்டினா கூட மனசிறங்கி செய்வாங்க. நீ போடுற வீடியோவாமா அது? சொல்லுமா. நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன்னு, குறை சொன்னேன்னு சொல்லலை. அது எப்படி உங்கள் வீட்டில் சம்மதிக்கிறாங்க? நீ எப்படி இதுக்கு மேலே நீ கௌரவமாக இருப்பேன்னு எனக்கு தெரியல. நீ நடந்து போனீங்கன்னா கூட உன்னை தப்பாக தான்மா பார்ப்பாங்க. 4 பேர் பார்த்தாங்கன்னா ஒரு சோசியல் மீடியாவில் போட்டிங்கன்னா இந்த உலகம் பூரா போகும். அதுக்கு அவங்க பார்க்குறதுலையே நீ இப்போ அந்த உனக்கு பிரச்சனையே உனக்கு துரத்திக்கிட்டே தாம்மா வரும். இது எப்படி உனக்கு வருமானத்தை கொடுக்குன்னு நீ பார்க்குற? வருமானம் சம்பாதிக்கணும் தான், ஆனால் நேர்மையான முறையில் சம்பாதிக்கணும். நேர்மையான முறையில் நீ சம்பாரிச்சின்னா நீ காலத்துக்கும் சம்பாதிச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி இதில் நீ சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு நீ இறங்கி இப்படி நீ வீடியோ போட்டினா கண்டிப்பாக அது உன்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை தாண்டி நீ கொண்டு போக முடியாது பார்த்துக்க. ஏன்னா உனக்கு பிரச்சனைகள் வந்து அதிகமாக சிக்கிக்கும். நீ அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரதுக்கே நீ சம்பாதிக்கணும். அப்புறம் எங்கே போய் நீ வருமானத்தை தேடி நீ நல்லா இருக்க போகிற? இது நிச்சயமாக உனக்கு கை கொடுக்காது. எவ்வளவோ நல்ல ஆம்பளைங்களும் இருக்காங்க, குடும்பத்தில் இருக்கவங்க எல்லா ஆம்பளைங்களும் குறை சொல்ல முடியாதுமா. எல்லாரும் பார்ப்பாங்கன்னு நீ நினச்சின்னா அது உன்னோட முட்டாள்தனம். என்ன, கொஞ்சமாவது நாகரீகமாக நல்ல வீடியோவோ போடு. அதில் வர்ற நீ பங்கில் வேலை செய்கிற வருமானம் பத்தலைன்னா எத்தனையோ உள்ளங்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட உதவி கேளு, கண்டிப்பாக உனக்கு செய்வாங்க பார்த்துக்குங்க. அதுக்காக இப்படி போட்டு எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி ஃபஸ்ட்டு உன் பையன் உன்னை மதிக்கிறானான்னு பாரு பொண்ணு. உன் பையனுக்கு நீ இப்படி போடுற வீடியோ ஏதோ ஒன்று கண்ணில் செல்லு பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று கண்ணில் தட்பட்டான், அவன் நிலைமை என்ன, அவன் எப்படி உன்னை யோசிப்பான், மறுபடியும் உன்னை எப்படி மதிப்பான்? என்ன
கொஞ்சம் யோசிச்சு போடு. ம், பாய்ங்க, பார்த்து பத்திரமா இருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நான் தப்பாக திட்டியிருந்தேன்னா சாரி, மன்னிச்சுக்கோங்க.